ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சாரீக்குள்ள ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது என்ன சாரீ அப்படின்னா நீதா அம்பானி, அப்புறம் ஜோதிகா, அப்புறம் நயன்தாரா இவங்களோட சாரீஸ் எல்லாமே நான் மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ள ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சினா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நமக்கு புதுசாக ஒரு மாடல் வந்துட்டு அப்படின்னா அதை வாங்கணும் அப்படின்னு தோணிடும். அதேமாதிரி யாராவது ஒருத்தங்க கெட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த சேரீ நமக்கு நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணிட்டு நம்மளே அந்த சேரீயை வாங்கிடுவோம். அப்படி நான் வாங்கினது தான் அந்த 3 சேரீ. இதே சேரீயை நான் பார்த்தேன் நிறைய இடத்துல சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ட்ரெண்டிங்காக. பட் எல்லாரோடதுமே அதிகமான ரேட்டாக இருக்குது. அப்போ தான் நான் நினச்சேன், சரி இதை நம்ம மீஷோவில் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புலே இருந்த மாதிரி இருந்து 700 800 இருந்த மாதிரி இருந்தது. ஸோ 3 சேரீயும் சடனாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நான் ஃபுல்லாமே ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவு அதில் பண்ண முடிச்சும் எனக்கு அதிலே கொஞ்சம் சில டிஸ்கவுண்ட் வேறு கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் இந்த சாரீஸ் எல்லாமே வாங்கிடுவேன். ஃபஸ்ட்டு இந்த சேரீ நயன்தாரா சேரீ. அதில் கொஞ்சம் கலர் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு நேரில் பார்க்க இது கொஞ்சம் காப்பர் கலர் மாதிரி இருந்து, ஆனால் பார்க்க ரொம்ப நெட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்து. இதுக்கு முன்னாடியுமே நான் ஒரு கோல்டன் சேரீ ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருந்தேன். அது நான் கெட்டின பிறகு எனக்கு ஒன்றுமே தெரியலை. அதே போல் இதுவும் இருக்கலாம். மடித்து நம்ம நேராக கெட்ட மூச்சில் அந்த மாதிரி தெரியாமல் இருக்கலாம். ஸோ பட் அழகாக இருந்தது. குட்டி குட்டியாக செக்குடு இருக்கும்ல, கோடு கட்டங்கட்டமாக அந்த மாதிரியான ஒரு சேரீ. ஆனால் இதில் ப்ளவுஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப நேரமாக நானும் தேடி தான் பார்த்துட்டே இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாக சேரீ மாதிரியே தான் ப்ளவுஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ளவுஸ் வேறு ஏதாவது டிசைன் மாதிரி மாடலாக கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னும் 2 சேரீயில் கொஞ்சம் ப்ளவுஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்ததுனால அந்த 2 சேரீயுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. முக்கால்வாசி சேரீ 2 சைடுமே பார்டர் சேம் அளவில் குட்டியாக இருந்துச்சு. சிலவங்க குட்டி பார்டர் விரும்புவாங்கள்ல, அவங்க இந்த மாதிரியான சேரீ செலக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த சேரீ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது நல்ல டிஷ்யூ. எனக்கு இந்த மாதிரி டிஷ்யூ சேரீ, இந்த மாதிரி காட்டன் மாதிரி இருக்க சேரீ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த மாதிரி டிஷ்யூ காட்டன் சேரீ ரொம்ப ஆசைப்படுவேன். இப்போ தான் அதிகமாக கெட்டவே முடியல. இது 2வது சேரீ. இது ஜோதிகா சேரீ. இந்த ஜோதிகா சேரீ எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்டுக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரீ நல்லா சூப்பராக அழகாக இருந்து லைட் பிங்க்கில் நல்லா ஒரு ஷைனிங் கொடுத்துட்டு இருந்துச்சு. கீழே பெரிய பார்டராக இருந்து மேலே கொஞ்சம் சின்ன பார்டராக இருந்து. பட் நான் பெரிய பார்டர் வச்சுமே நான் கெட்டுவேன் அப்படிங்கிறனால எனக்கு இந்த சாரீ பெஸ்ட்டாக ரொம்பவே பிடிச்சிருந்து. கண்டிப்பாக அவங்க யாருக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாகவே இதை யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி. இப்போ இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 மதிப்பெண் இதுக்கு கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டானது. இதுதான் ப்ளவுஸுமே நல்லா சூப்பராக ஷைனிங்காக இருந்து. இந்த ப்ளவுஸ் நம்ம அழகாக பஃப் மாதிரி வச்சு வியர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் சாரீ ஃபுல்லாமே இப்படி நார்மலாக தான் இருந்துச்சு. அதான் சொன்னோம்னா நல்ல பெரிய பார்டர், அந்த சைடு சின்ன பார்டர். அந்த பார்டரில் மட்டும் லைட்டாக கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்ல மீடியமான கலராக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த சாரீ சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நம்ம கம்மியாக இருக்கிறவங்களா கலர் இருக்காங்களா அவங்களுக்குமே இந்த சாரீ சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பாக வாங்கி கட்டலாம் இந்த சாரியை. நான் இந்த சாரியோட வீடியோ எடுக்கும் போதில் கொஞ்சம் சன்லைட்டில் தான் எடுத்தேன். வெயில் கரெக்டாக பார்த்தா ஒரு ஈவினிங் டைமில் இந்த சாரியை எடுத்தேன். வீடியோ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக. அடுத்து நீதா அம்பானி சாரீ. இந்த சாரியுமே இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்து எல்லோரும் அவங்களோட பிக்சர் வச்சு இந்த சாரீ இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். எங்கடா இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவேன். நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், கம்மியான ரேட்லேயே இருக்கணும், ஆனால் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஒருவேளை எனக்கு பிடிக்கல அப்படின்னா இது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த சாரியில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உள்ளே சாரியில் கொஞ்சம் நூல் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கொலுசு ஏதாவது ஒரு வளையல் அந்த மாதிரி உள்ளே பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாரீ நூல் இழுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு இந்த சாரியில் தெரிஞ்சுது. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது சாரீ. மற்றபடி அதில் எந்த குறையும் இல்லை. சிலவங்க கீழே ஃபால்ஸ் வச்சு தைப்பாங்க.
அந்த மாதிரி தைச்சா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா வந்து இந்த saree வந்து அதிகமாக நம்ம ஃபங்க்ஷன் அந்த டைம் வந்து வியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ளவுஸ் வந்து அது கூட தனியாக கொடுத்துருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்தது ப்ளவுஸ். தனியாக ஃபுல்லாக ஒரே கலரில் கோல்டன் கலரில் கொடுத்துருந்தாங்க. இந்த பூ மாதிரி டிசைன் வந்து அந்த சாரீக்கு உள்ளே ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு பிடிக்காதுன்னா அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஒருவேளை இது வந்து நூல் வந்து பிடிச்சி இழுக்கலாம். ஆனால் கீழே வந்து கொஞ்சம் சின்ன பார்டரு, 2 சைடு ஈக்குவலான சின்ன பார்டராக இருக்குது. அதனால் வந்து இது வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஃபால்ஸ் வந்து அதிகமாக வச்சா கண்டிப்பாக வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் இந்த சாரீக்கு வந்து நான் வந்து 10க்கு வந்து 8 தான் கொடுப்பேன். ஏன்னா அந்த உள்ளே வந்து எனக்கு அந்த டிசைன் வந்து பிடிக்கல. மற்றபடி வந்து எனக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. என்கிட்ட வந்து கோல்டன் சாரீ இதோட வந்து 3வது சாரீ. நான் எதுக்காக சாரீ வந்து இவ்வளோ உள்ள ஃபுல்லாக டீப்பாக காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அதை பற்றி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக டீப்பாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 சாரியோட ஓப்பனிங் வீடியோ பார்த்தோம். இப்போ வந்து அந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜோதிகா அவங்களோட சாரீ. எனக்கு வந்து ஜோதிகா அவங்க சாரீ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து. நார்மலாக நம்ம வந்து வீட்டிலே வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஈஸியாக வாங்குற மாதிரி, நமக்கு பிடிக்கல அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் உள்ளது வந்து மீஷோவில் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கான ரேட் என்ன, அதுக்கான கோடு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம சாரியை பார்க்கலாம். இதுதான் ஜோதிகா அவங்களோட சாரீ. பகல்லையுமே ரொம்ப அழகாக இருக்குது. நான் இப்போ வந்து இதை எடுத்திருக்கேன்னா நைட் வியூவில் தான் எடுத்திருக்கேன். பட் நைட்டுமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாரீ வந்து ஒர்த்து தான். பட் இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப ரேட்டு சொல்லி விற்கிறாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து யாருமே வாங்காதீங்க தயவு செஞ்சு. என்னோட ஒரு ரெக்வஸ்ட், உங்களுக்கு வந்து இது கம்மியான ரேட்டில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நிறைய இடத்துல 1000 ரூபாய்க்கு மேலே வித்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளது நமக்கு தேவையில்லை. இது ரொம்ப ரேட்டில் வந்து யாருமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நம்ம இதிலே போட்டு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மீஷோவில். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிக்கலனாலும் நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது, அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த சாரீ ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா லைட் பிங்க் கலரில் நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த சாரீ நீங்கள் வாங்கலாம். குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எங்கே வாங்கினாலுமே இதே குவாலிட்டி தான். வேறு இடத்துல வாங்கினாலும் சரி, மீஷோவில் வாங்கினாலும் சரி, இந்த சாரீ மாடல் இந்த குவாலிட்டியில் தான் வரும். ஸோ எனக்கு வந்து இந்த சாரீ வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ரேட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு கோடு வந்து நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் வாங்கி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீதா அம்பானி சாரீ. இதுவுமே இப்போ ட்ரெண்டிங்காக வந்து எல்லோரும் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட ரேட்டுமே 1000 ரூபாய்க்கு மேலே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே நான் வந்து கம்மி ரேட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கான ரேட்டை நான் கீழே போடுறேன். அது மாதிரி லிங்க் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். என்னென்னா அதுக்கான கோடு, மீஷோவில் நான் வாங்கின கோடு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நல்லாவே இருக்குது சாரீ. சேம் தான் எல்லாத்தையுமே தானே. இது வந்து கொஞ்சம் டிஷ்யூ டைப்பில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் செட் ஆகாத நினைக்க கொஞ்சம் தூக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இது அப்படி தான் இருக்கும். இதே மாதிரி அந்த ஜோதிகா அவங்க சாரீ இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க வந்து உடுத்தா நல்லா இருக்கும். மற்றபடி வந்து எனக்கு இந்த சாரீ உடுத்தா ரொம்ப குண்டா தெரிவேணா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை வந்து ரொம்ப சூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சினா நீங்கள் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சாரியுமே வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது. கோல்டன் கலர். ஆல்ரெடி வந்து என்கிட்ட கோல்டன் கலர் இருக்குது. சரி, இது ட்ரெண்டிங் சாரீ அப்படின்னு சொன்னனால வந்து சடனாக வந்து நான் வாங்கிட்டேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னனால எனக்கு வந்து ஆன்லைனில் வாங்குறதுக்கு இப்போ விருப்பமே இல்லை சுத்தமாக. ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். அது வந்து பேசுறதுக்கு நிறைய இருக்குது அந்த இதை பற்றி பேசணும்னா. ஸோ இப்போ வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான இந்த நீதா அம்பானி சாரீ வந்து நான் வாங்கியாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கான கோடு நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சி நான் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான சாரீக்கான ப்ளவுஸும் எனக்கு தனியாக கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப வந்து மோசமாக இல்லை. ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. என்னை பற்றிக்கும் 1 மீட்டர் 80 to 1 மீட்டர் இருக்கலாம். எனக்கு இதுக்கான அளவுலாம் ரொம்ப தெரியலை, அதனால் என்னால் சொல்ல முடியல. பட் வந்து நல்லா இதில் பார்த்தோம்னா 2 பீஸ் அளவு இருக்குது. நல்லா பெருசாகவே இருக்குது. நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணலாம். ஓரளவு நல்லா ப்ளவுஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேண்டாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நயன்தாரா சாரீ. இது ஒரு விதமான கோல்டு இல்லை, ஒரு மாதிரியான காப்பர் கலரில் இருக்குது. நல்லா இருக்குது சாரீ. பட் வந்து ரொம்ப கண்ணாடி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து உடுத்தோம்னா அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ கண்ணாடி மாதிரி இருக்குது. அதேமாதிரி இதுவும் ரொம்ப வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து நான் வாங்கின 3 சாரியுமே டிஷ்யூ டைப்பில் தான் இருக்குது. கொஞ்சம் வந்து நார்மலாக வந்து கொஞ்சம்
நம்ம அயன் பண்ணி கட்டினா வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த சாரியுமே வந்து நல்லாயிருக்கு. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது எனக்கு 3 சாரியுமே குவாலிட்டி நல்லா இருக்குது. நம்ம மீஷோவில் வாங்கினாலுமே குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்லா அயன் பண்ணி கெட்ட போச்சுல அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சாரீஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு கோடும் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக வேணால் நீங்களே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் பிடிக்கலன்னா கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைனில் வாங்கும்போது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கூட உங்களுக்கு இருக்குது. அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட இப்போ சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து மீஷோக்குள்ளே சாரீக்குள்ளே ரிவ்யூ வந்து அதிகமாக கொடுங்க, ட்ரெஸ்க்குள்ளே ரிவ்யூ வந்து அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து நான் இப்போ அதிகமாக கொடுக்குறேன். ரொம்ப வந்து அதிகமாக வந்து இப்போ நான் ட்ரெஸ்லாம் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா இங்கே எனக்கு ஈஸியாக வந்து ட்ரெஸ் நிறைய கிடைக்கும். ஆனால் எனக்கு நம்ம ஊர் சாரீ வந்து எனக்கு வந்து இங்கே மகாராஷ்டிராவில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதே. ஆசைப்பட்டு வாங்குறதுமே ஒரு சிலது அதில் தான் வாங்குவேன். ஸோ இந்த சாரியும் ஓகே, நம்ம செலிப்ரிட்டி சாரீ 3மே வாங்கியாச்சு. ஸோ அதுக்கான பிக்சர் அண்ட் வந்து லிங்க் எல்லாமே கீழே கொடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சுன்னா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி. பை பாய்.